நீ சரியான ஆண் மகன், எனக்கு தண்டனை பெற்று கொடு. நீ கொடுத்துற அணிபாக கொடுத்துரு. தூக்கி உள்ள சவுக்கு சங்கரை தூக்கி போட்டா உலக பத்திரிகையாளர் உள்ள திரண்டுருவாங்கன்னு சொன்னாங்க. நாய் மாதிரி தூக்கி போட்டு 2 தடவை தூக்கி போட்டா அது மாதிரி இது தெரு நாய் மாதிரி அடிச்சு தூக்கி போடுங்கன்ற இந்த நாயை. சற்று முன்னர் சீமான் அவர்களை நாய் வண்டி வச்சு தமிழக காவல்துறையானது பிடிச்சிருக்கு. என்ன இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நடந்த நெரிசல் என்ன, அதனால வந்த போக்குவரத்து இடையூறு என்ன? சுத்தி பாரா சொக்கி சுத்தி பார்க்கவா சைடுல வர்றா சைடுல எந்த சைடுல என்னடா போலீஸ் பல முடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. அடைச்சு வைக்கலடா உன்னை பிடிக்க வந்திருக்கோம். டேய் நீ என்ன கோமாளி இங்க வந்து ஏற போங்க சார் போங்க. டேய் என்ன படுடி ஏற போங்க நீங்க இருங்க. ஹலோ இங்க வாரியா நானு ரவுடியா புரியுது யாரையும் பார்த்தே இல்ல. எங்க அம்மா சத்தியமா ரவுடி பேச்சுரிமை இல்லையா கருத்துரிமை இல்லையா அப்படின்னு சிலர் பொங்குவாங்க. பேச்சுரிமையும் கருத்துரிமையும் நியாயமா பேசுறவங்களுக்கு மக்களுக்காக பேசுறவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா பாஜகவுக்கு ஏவல் நாயாக வேலை செய்யக்கூடிய இவனுங்களுக்கெல்லாம் அது கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துங்க நானும் பெரிய ரவுடி தான். டேய் என்ன நான் பாத்ரூம் போயிட்டு அடுத்த வருஷம் வரேன். சரி வா. என்ன கண்டுக்க மாட்டேங்கிறேன். டேய் நான் போயிட்டு அடுத்த வருஷம் தான் வருவேன். பாத்ரூம் அப்படியே கைது செய்யாமங்க இவனை பேச அனுமதிச்சிருந்தா என்ன பேசி இருப்பான்? பெரியார்ல இருந்து அண்ணால இருந்து கலைஞர்ல இருந்து எல்லாத்தையும் இழுத்து இவர்களை இழிவுபடுத்தி ஒரு எச்ச வேலையை தான் பண்ணிருப்பான். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி அது பார்த்தாலே தெரியுது சார். உனக்கு யார் இருக்கா? மனமும் இல்லாம அறிவும் இல்லாத அலையிற அற்ப நாய் சீமா. என்னடா மியூசிக் எல்லாம் கொடுக்கறடே இங்க பாரு கெட்ட வார்த்தையில பேசாத. கொடுத்துரு நீ பாக்குற நீ அக்யூஸ்ட் நீ காட்சி சட்டத்துல மறைஞ்சிருக்க கிரிமினல் நீ 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 செல்போன் திருடன் ஆடியோ திருடன். அப்பா அவன் வந்து சீமான் வந்து அந்த ஆளு வந்து அவன் அசிங்க தானே படுத்துவா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான்ப்பா. என் மெசேஜை பார்த்துட்டு பாக்கியா கால் பண்ணிருக்கான். அவன் இவன் சாதாரணமான ஆள் இல்ல சாமி, வேற இவன் ரத்தத்திலயோ நரம்புலயோ வேற ஏதோ ஒண்ணு ஊறி கிடக்கு. நேத்தி ஈழத்தமிழர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணாரு, அதனால என்னன்னு கொஞ்சம் பார்த்து கவனிச்சு விடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. பாத்துங்க நீங்க உங்க சைட்ல இருந்து யாருக்கிட்ட பேசணுமோ எந்த போராளிகள்ட்ட பேசணுமோ பேசுங்க. அப்பா இந்த பையன் என்ன நேர்ல வந்து அடிச்சுட்டான்ப்பா, பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். 14 செல்போன் என் கட்சிக்குள்ள பறிச்சிட்டு இருக்கேன். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்றார் தந்தை பெரியார். மனிதனா வாழ்ந்தா மானம் இருக்கணும், அறிவு இருக்கணும். அதுல இருந்து ஆடியோ திருடன் நீ நேர்மையாளன் சொல்றே. இந்த ஆடியோ வெளியிட்ட அயோக்கிய பையன் நீ அல்ல. பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நகை போட்டுக்கிறது தங்க டாக்டர் உட்காரலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபிகர்களோட இருக்கு அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு. நல்ல நல்ல ஃபிகரா இருக்கு, அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா, அதுதான் வெறுப்பா இருக்கு. நீ செல்போன் திருடன் ஆடியோ திருடன். அந்த நாய் கட்சியை விட்டு நீக்கிட்டா ரொம்ப பேசினா போய் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு. இனிமே பேசினா தொலைச்சு போடுவோம் சார், அப்புறம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அதுன்னு சொல்லக்கூடாது. இவனை எச்சரிச்சு கட்சி விஷயத்தை எழுதுனா அடிக்க சொல்றா வீடு ஏறி வெளுத்து போடுங்கடா. நம்ம தெரியல இப்பெல்லாம் வர வர ரொம்ப கத்துறீங்கண்ணா. அதனாலதான் நேற்று அவர்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் வந்து காலில் விழுந்துக்கிறேன். உங்க மனைவி காலையும் விடுறேன், பிள்ளைங்க காலையும் விடுறேன், உங்க வீட்டில் நாய் குட்டி வளர்த்து தான் நாய் காலையும் விடுறேன்னு இருக்காங்க. பாத்தியானே எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறாரு இந்த சீமான். நம்ம சமாதானமா போயிருவோம், நான் வேணா நேரடியா உங்ககிட்ட வந்து ரகசியமா மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு தொழிலதிபரை தூதுவிட்டு அந்த தொழிலதிபர் வந்து என்னிடம் பேசினார். ஆனா நான் அந்த கோரிக்கையை மறுத்துட்டேன் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான விடயத்தை வருண்குமார் அவர்கள் நேற்று அமலப்படுத்தி இருக்கார். என்ன காலம்க்கு ரெண்டு கையாலே அமுக்குறா. அவர் சுயமரியாதையை விட்டுட்டு செயல்படுறாருன்னா நான் அப்படி இருக்கணும்னு அவசியம். என்ன காரணத்தினால சொல்றேன்னா ஒரு தொழிலதிபர் மூலமா இந்த பிரச்சனைக்கு நடுவில் வார்த்தை அனுப்பி விடுறேன். நான் தனிப்பட்ட காரில் டின்ட்டு போட்ட கிளாஸ் போட்ட காரில் நான் வரேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் அதை ஒத்துக்கல, எனக்கு உடன்பாடு இல்லை. நான் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ நடந்தோ நடக்காமலோ விழுந்தோ விழுகாமலோ உங்களுக்கு எதிராக ஏதேனும் தவறு செய்திருந்தால் இதற்கப்புறம் அப்படி நடக்காது. ஒரு வழக்கறிஞரை வச்சு ஒரு மன்னிப்பு மனுவையும் உனக்கு போட்டானுங்க. ஆனா அதையும் வருண்குமார் அவர்கள் எடுத்து அம்பலப்படுத்தின உடனே என்ன ஸ்டண்ட் அடிச்சானுங்கன்னா இது சீமானுக்கே தெரியாதுங்க, சீமானினுடைய பார்வைக்கே போகாம இந்த வழக்கறிஞர் இப்படி மன்னிப்பு கடிதம் எழுதிட்டாருங்க அப்படின்னு சொல்லி கண் துடைப்புக்கு அந்த வழக்கறிஞர் நீக்கிட்டு சீமான வீரனா மாத்தினானுங்க.
அப்பவே முருகா ஒரு சின்ன பேச்சை கேட்டு எவ்வளவு பெரிய ரவுடி கிட்ட மாட்டிக்கிட்டேன். அன்னைக்கே நம்ம என்ன சொன்னோம்னா, இது 100% சீமானினுடைய வலியுறுத்தலின் பேர்ல தான் எழுதப்பட்டுச்சு, அனுப்பப்பட்ட மன்னிப்பு கடிதம் அப்படின்னு அன்றைக்கே நம்ம அம்பலப்படுத்தணும். அவரு ஆந்திரால பெரிய ஆளு, டானுக்கெல்லாம் டான் டான் டான். அப்படின்னா நமக்கு தண்டனை காட்டாங்க. இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி, நாளை கழிச்சு பாத்துக்கலாமா? தொடர்ந்து திராவிடத்தை பேசினா உன்னை பார்க்க வேண்டிய முறையில திராவிடம் பார்ப்போம், சந்திக்க வேண்டிய முறையில சந்திப்போம். எச்சரிக்கை. மிரட்டல் தான். நீ வந்து எஸ்பியை மிரட்டல. மேலதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அதை வந்து இவங்க அணுகிற முறை தான் நடந்துருச்சு, வருந்துறோம், இனிமேல் இது போல நடக்காது, நீங்க அச்சத்தை கைவிடுங்க, அது தவறு தான், அதுக்காக நாங்க வருந்துறோம், இதுக்கு கொடும் தண்டனை கொடுப்போம், அப்படி ஏதாவது ஒண்ணு பேசினா நமக்கு ஆறுதலா இருக்கும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி 3 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை திமுக கைது செய்யல, சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் தலைமறைவாக இருப்பதற்கு திமுக உதவுகிறது அப்படிங்கிற இப்படியான குற்றச்சாட்டெல்லாம் இருந்தா இவனுங்க திமுகவை எதிர்த்தும் தமிழக அரசை எதிர்த்தும் கண்டிச்சும் போராட்டம் நடத்துறதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆஹா, ஏதோ சதி நடக்குதே. மாவு கட்டு போட்டு அவை நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்குள்ள போய் 15 நாள் காவல்ல எடுத்து விசாரிப்பதற்கு ஒரு துரித நடவடிக்கை நடந்து கொண்டு இருக்கிற போது ஒரு தனி மனித தவறை ஒரு அரசியல் கட்சியின் மீதான குற்றச்சாட்டாக மாற்றி தமிழ்நாடு முழுக்க வந்து இதை வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா ரொம்ப வேடிக்கை இருக்காங்க. என்ன பேசாம இருக்கீங்க? நேரமே போஸ்டர் ஒட்ட வேணாம், கிளம்புங்க. ஆனா எப்படியாச்சும் திமுக அரச கவிழ்க்கணும், வரக்கூடிய தேர்தல்ல திமுகவை எப்படியாச்சும் தோற்கடிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் திமுகவுக்கு எதிராக இத்தனை பிணந்து நிக்கடுகள் ஒரு சேர கைகோர்த்து கொண்டு இன்னைக்கு இதை அரசியலாக்கணும் தான் இந்த வேலை செய்யறானுங்க அப்படிங்கறதும் நமக்கு பச்சையா தெரியுது. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது இந்த அரசாங்கம் தான் ஃபர்ஸ்ட். இந்த அரசாங்கம் தான் பெரிய பாதுகாப்பு கொடுக்குது. இவனுக்கு சும்மா அரசியல் பண்ணுறதுக்காக பாதுகாப்பு இல்லை, ஏதாவது ஒன்று அவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும், அதுதான் இவனுடைய இது வழிய. ஆளுநரை சந்திச்சு என்ன போகுது? ஆளுநருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மூடிக்கு போனா என் புண்ணாக்கு. ஆளுநரை சந்திச்சு என்ன போகுது? ஆளுநருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆளுநர் துணைவேந்தராக இருக்கக்கூடிய, ஆளுநர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் ஒரு மாணவிய ஒரு நபர் பாலியல் ரீதியாக துன்புறுத்திட்டான் அப்படிங்கிற அடிப்படையில் ஆளுநரை எதிர்த்து ஆளுநரை கண்டிச்சுதான் இங்க ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடந்திருக்கணும். ஆனா என்னவோ திமுகவும் தமிழக அரசுமே இந்த குற்றவாளிகளுக்கு துணை போவது போலவும் இந்த அரசியலை கையில் எடுத்திருக்கானுங்க அப்படிங்கிறது ரொம்ப பச்சையாவே தெரியுது. எப்படி சொல்லு, சிங்கம்ல கொடுமையா இருக்கு. எதிர்கட்சியா இருக்கும்போது இவங்க ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் கொடுத்த குரல்கள் என்ன? கோதண்டம், உன் வயசுல ராஜீவ் காந்தி இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு, நீ என்னடானா இங்க தட்டின்னு இருக்க, தருதல போய் டீ சொல்லு போ. வந்து ஒரு பெண் மகளை வந்து இந்த மாதிரி பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கிட்டாருன்னு ஐயா முதல்வர் அவர்கள் கொடுத்த குரல் என்ன? தமிழ்நாடு அரசுக்குன்னு சொல்றேன், மாண்பு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வர்றேன். ஏண்டா நாம் தமிழர் கட்சி நாய்ங்களா? ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி இவர்தான். நாம் தமிழர் கட்சியில் தகவல் தொழில்நுட்ப பாசறை மாநில செயலாளராக பதவி வகித்து வருகிறார். மொத்தம் பாமா வேலை பண்றவங்க எல்லாம் நாம் தமிழர் கட்சியில தான்டா வச்சிருக்கீங்க. நானும் சீமானும் உல்லாசமா இருக்கும் போது மாமா வேலை பண்ணி எங்களுக்கு விளக்க பிடிச்சது யார் தெரியுமா? மதுரை செல்வம் அப்படின்ற ஒரு தொடப்பக்கட்ட நாய் சீமான் கூடயே சுத்தி நிற்கிறான், உங்க கட்சியில தாண்டா இருக்கிறான். அவன் தாண்டா எங்களுக்கு மாமா வேலை பண்ணி அவன் தாண்டா எங்களுக்கு விளக்க பிடிச்சான். அதனாலதான் அவன் மாமா சீமானுக்கு ஒரு பிரச்சனைன்னு போன வருஷம் கதறின்னு என்கிட்ட ஓடி வந்தான். அக்கா, உங்க வீட்டுக்காரரை விட்டு கொடுக்காதீங்க அக்கா, நான் இருக்கேன்க்கா அப்படின்னு
தானா வரல. 50,000 ரூபாய் மாசம் மாசம் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு சீமான் சொல்லி அவன் மாமா வேலை பண்ற. பாத்தியா சொல்லும் போது எவ்வளவு கர்வமா இருக்குன்னு. எதால சிரிக்கிறது நமக்கே தெரியல. எனக்கே சிரிப்பா இருக்கு. இந்த கொடுமைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்ப எங்கள் அதிகாரம் வரும், நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வீங்க. நீங்க இப்போ என்ன செய்றீங்க? ஐபிஎஸ் படிச்ச ஒரு அதிகாரி மனைவி, அவங்களும் ஐபிஎஸ், அவருடைய பொண்ணுங்கள் பிள்ளைகள் இவங்கெல்லாம் மார்பிங் பெண்ணே அவங்கள அசிங்கமா ஆபாசமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஐடியில் மூலமா சீமான் பதிவிடுறீங்களே, இது பாலியல் டார்ச்சரா? இது என்ன டார்ச்சர்னு கேட்கிறேன். நாம் தமிழர் கட்சி என்ற போர்வையில அவன் தொடர்ந்து ஐடியில விமர்சனம் பண்றான். இதுவும் ஒரு வகையான பெண்களுக்கு இடையூறு, டார்ச்சர், பாலியல் தொந்தரவு தான். இன்றைக்கு திமுகவுக்கு எதிராக முக்கக்கூடிய இந்த சீமானும் நாம் தமிழரும் அதிமுக ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சி விவகாரம் நடந்த போது மயான அமைதி காத்தானுங்க. அதே போல நான் முன்னரே சொன்னது போல இந்த மணிப்பூர் விவகாரத்துக்காக இவனுக்கு பெருசா ரியாக்ட் பண்ண மாதிரி எங்கேயும் தெரியல. ஆனா இப்ப மட்டும் முக்கறானுங்கன்னா இவனுங்களுக்கு பெண்கள் மேல அக்கறை கிடையாது, திமுக மீதான வன்மம் மட்டும் தான் காரணம் அப்படின்னு நாம் அறுதிட்டு கூறலாம். ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி வாங்கினா உடனே சொன்ன இடத்துக்கு சரி பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? ஆஜிபதி வர அதுபடி அதிமுக